roads of the world, through the alleys of poverty and misery, marching to a dawning day, to freedom and victory, to God's life and endless glory. We carry the saving cross through the roads of the world, through the alleys of poverty and misery, marching to a dawning day, to freedom and victory, to God's life and endless glory. Christ, sent by God, obedient to the Father's will, he leads the way of the cross. We carry the saving cross through the roads of the world, through the alleys of poverty and misery, marching to a dawning day, to freedom and victory, to God's life and endless glory. அன்பு உள்ளங்களே, கும்பகோணம் மறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பகம் வழியாக தவக்காலத்தின் 3வது வெள்ளிக்கிழமை இன்று உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது தகுதியையும் செல்வாக்கையையும் இலக்காக நாம் வைத்திருந்தாலும் அவற்றை பெறுவதற்காக வகுத்துள்ள அந்த பாதை பலர் சரியாக தேர்வு செய்வது இல்லை. ஆனால் எந்த பாதையை நாம் சரியாக தேர்வு செய்கிறோமோ அந்த பாதைதான் இறைவன் அருளும் சமாதானத்தை நமக்கும் நமது வாரிசுக்கும் வழங்குகிற ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய நாளிலே இறைவன் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார். நல்ல அற்புதமான செல்வங்களை, இயற்கை வளங்களை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த வளங்களை பெற்ற நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்கிறோம், அத்தகைய மிகுந்த பயனுள்ள அந்த வாழ்வு உலக மக்களுக்கு எவ்வாறு பயன்படுகிற விதத்தில் இருக்கிறது என்கிற சிந்தனையை அற்புதமாக நம்மிடத்திலே வழங்க வந்திருக்கக்கூடியவர் கும்பகோணம் மறை மாவட்டம் புள்ளம்பாடி மறைபட்ட முதன்மை குரு பேரருள் திரு எம்ஏ சூசமாணிக்க வடிகள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய சிந்தனைக்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். எல் 21 இறைவாக்கியங்கள் 33 முதல் 43 வரை மற்றும் 45 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார்.
அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவர் இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது வெள்ளியில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே கொடிய குத்தகைக்காரரை பற்றிய செய்தியை நாம் படிக்க கேட்டோம். எப்படி திராட்சை தோட்டத்தை நல்ல முறையில் பக்குவமாக பராமரித்து அதை குத்தகைக்காரர்களிடம் ஒப்படைத்தாரோ அதே போன்றுதான் நம் ஆண்டவராகிய கடவுளும் நமக்கு பல வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக பெற்றோரை கொடுத்திருக்கின்றார். அதே போன்று இயற்கை சூழலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். நமது பணி செய்வதற்கு தேவையான உடல் உள்ள வளமையை, நலத்தை கொடுத்திருக்கின்றார். இவையெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த ஆசிகள், ஆசீர்வாதங்கள். இப்படி பல்வேறுபட்ட ஆசீர்வாதங்களை எதற்கு கொடுக்கின்றார் என்றால், நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாத பலன்களை மற்றவர்களுக்கும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான். யூத சமுதாயத்திலே நிலக்கிழார் தனது நிலத்தை ஒருவருக்கு குத்தகைக்கு விடுகின்றார் என்றால், அறுவடை நேரத்தில் தமது பணியாளர்களை அந்த குத்தகைக்காரர்களிடம் அனுப்பி தங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பெறுவது அது வழக்கமாக இருந்தது. இதைத்தான் நாம் நற்செய்தியிலே ஓமையிலே கேட்டோம். பிரியமானவர்களே, கடவுளிடமிருந்து ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட ஆசிகளுக்கு ஏற்ப உரிய காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் பலன் தர வேண்டும். இதைத்தான் யோவான் நற்செய்தி இயல் 6 இறைவாக்கியங்கள் 8 படிக்கின்றோம். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் படிக்கின்றோம். நற்செய்தியில் சொல்லப்படக்கூடிய குத்தகைக்காரர்கள் யார்? அந்த குத்தகைக்காரர்களை பற்றிய செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இஸ்ரேலின் சமய தலைவர்கள், பாமரர்களை, ஏழைகளை நசுக்கக்கூடியவர்கள். தங்கள் பதவிக்கும் வருமானத்திற்கும் செல்வத்திற்கும் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதிலே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்கள். சமய நம்பிக்கைகள் எல்லாம் திசை திருப்பி அநியாயங்களை கடவுள் பெயரால் நியாயப்படுத்தக்கூடியவர்கள். உண்மைக்கு எதிராக மக்களை தூண்டக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட இந்த குத்தகைக்காரர்கள் தான் இஸ்ராயலின் உண்மை இறைவாக்கினர்களையும் தோற்றத்திற்கு சொந்தக்காரர்களையும் கடவுள் பணியாளர்களையும் நசுக்கினார்கள். அடிமைகளாகவும் நாடு கடத்தப்பட்டவர்களாகவும் இருந்த இந்த மக்களை சமுதாயமாக கடவுள் ஒன்றாக கூட்டி சேர்த்து அரச குருத்துவ கூட்டம் என்ற உயர் தகுதியை இறைவன் இவர்களுக்கு வழங்கினார்.
இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து கொடைகளையும் நாம் நமது வாழ்வில் செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். பெற்ற கொடைகளை செயலாக்கத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான் கடவுளின் நிறைய ஆசிரை பெற முடியும். இல்லை என்றால் நாமும் அநீத முறையிலே தண்டனை பெறக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடிய சூழல் உருவாகிவிடும். உரிய காலத்தில் இறைவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது நம் ஒருவருடைய கடமை. அதை விடுத்து நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போன்று நமது வாழ்வை அமைத்து கொண்டோம் என்றால், ஒருவேளை அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்வின் செயற்பாடுகள் அனைத்து முரண்பாடாக இருக்கின்றது என்றால் அதற்குரிய சன்மானத்தை நாம் பெற வேண்டி வரும் என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியிலே படிக்க கேட்கின்றோம். முதல் வாசகத்தில் யாக்கோபினுடைய புதல்வர்கள் தங்கள் சகோதரன் யோசேப்பை தவறாக புரிந்து கொண்டு அவனை அழிப்பதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். அதே போன்று நற்செய்தியிலே குத்தகைக்காரர்கள் குத்தகையை பெற வரக்கூடிய பணியாளர்களையும் நில உரிமையாளருடைய மகனையும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. அவர்களையும் அதிகமாக துன்புறுத்துகின்றார்கள். இறுதியாக அந்த சொத்துக்கு உரிய மனிதனுடைய மகனையே கொன்று போடுகிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். தன்னலம், சுயநலம், இவ்வுலக ஆசைகளுக்கு ஈடு கொடுத்து வாழ்வது, பிறநலத்தை மதிக்காமல் அதை மறந்து விடுவது என்பதெல்லாம் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, உண்மையானது எவையோ, கண்ணியமானவை எவையோ அதை கடைபிடிக்க வேண்டும் என்று முதல் வாசகத்திலே பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். இறைவனிடமிருந்து பல்வேறு ஆசிகளை பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுக்கு உகந்த வழியிலே நடந்து பலன் கொடுக்க வேண்டும். அப்போது கடவுளுடைய ஆசி நம்மில் நிறைவாக தங்கும், பலன் தரும் வாழ்வை வாழ முடியும். ஆமென்.